சரி, இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. என்ன இருந்தது? அந்த கிராமத்தில் ஒரு 7 தெரு இருந்துச்சு. எத்தனை தெரு இருந்துச்சு? ஆமாம், 7 தெரு இருந்துச்சு. அந்த 7 தெருவில் ஒரு தெருவில் இருந்தவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். யாரு? ஒரு தெருவில் இருந்தவங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்போ மீதி எத்தனை தெரு இருக்கு? 6. பரவாயில்லையே, சூப்பராக கணக்கு போடுறீங்களே. ஆமாம், மீதி இருந்த 6 தெருவில் 3 தெருவில் இருந்தவங்க இந்த தெருவில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள். யாரு? சொந்தக்காரர்கள். ஒரு தெருவில் ஃபுல்லாக தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். அடுத்த 3 தெருவில் இருந்தவங்க இந்த தெருவில் இருந்தவங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் இல்லை. தேவனையும் பின்பற்றி கொள்ளுவார்கள் லேசா அங்கங்க. ஆனா முற்றிலும் உலகத்தை சார்ந்து வாழ்ந்த ஒரு ஜனக்கூட்டம். அடுத்த 3 தெருவில் இருந்தவங்க முற்றிலும் அந்நிய ஜனங்கள். தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு 3 தெரு மக்கள். அந்த 3 தெருவினர் எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய சந்ததிக்கு விரோதமாகத்தான் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த 7 தெருவில் இருந்தது, ஒரு தெருவில் இருந்ததுதான் தேவ பிள்ளைகள், 3 தெருவில் இருந்தது அந்த தேவ பிள்ளைகளுடைய சொந்தக்காரர்கள், அடுத்த 3 தெருவில் இருந்தது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்போதுமே அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஜனக்கூட்டம். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் திடீரென்று அந்த தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த 3 தெரு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு தெரு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. உடனே இந்த தேவ பிள்ளைகள் பார்த்தார்கள், ஆமாம், ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை வர வச்சிட்டாருன்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மீதி இருந்த 2 தெரு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேவனுக்கு விரோதமான ஜனங்கள் இருந்த 2 தெரு, அதில் இன்னொன்று தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜனங்களுக்கு இன்னும் சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு தெருவும் எரிஞ்சு போச்சு. அப்போ தேவனுக்கு விரோதமாக இருந்த 3 அந்த தெருவும் என்ன ஆகி போச்சு? காலி ஆகி போச்சு. இப்போ யார் தான் மீதி இருக்கிறா? தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு தெரு இருக்குது. அவங்களுடைய சொந்தக்காரங்க 3 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த 3 சொந்தக்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு தெரு என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, நம்ம சொந்தக்காரங்களும் எரிஞ்சு போயிட்டாங்களே, இருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக தானே இருந்தான், எரியத்தானே செய்வான் அப்படின்னு ஒரு வேளை யோசித்திருக்க வாய்ப்புண்டு. இப்படியே நாட்கள் போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த மீதி இருந்த 2 சொந்தக்கார தெருவும் என்ன ஆகி போச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. யார் தான் மீதி இருக்கிறா? தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த ஜனங்கள் தான் மீதி இருக்கிறாங்க. ஆனாலும் ஏன் அவர்களுக்கெல்லாம் அந்த நியாய தீர்ப்பு கட்டளையிடப்பட்டது என்பதை நிதானிக்காதவர்களாக, தங்கள் இருதயத்திலே இருமாப்பு கொண்டவர்களாக, நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேவ ஜனம் தேவனை தேடவும் இல்லை, தேவனை சார்ந்திருக்கவும் இல்லை, அவர் எழுதி கொடுத்த கட்டளைகளின்படி வாழவும் இல்லை, தன்னுடைய இஷ்டப்படியே வாழ்ந்தார்கள். ஒரு நாள் இந்த தெருவின் மேலும் நியாய தீர்ப்பு வந்தது. தேவனுடைய அக்கினி விழுந்தது. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி நீங்கள் எந்த தெருவில் இருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? வெங்காயம் மண்டியில் இந்த தெரு பேர் என்ன, அதை சொன்னாங்களோ? வாசிங்கள் என்னோடு கூட ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 2வது அதிகாரம் 5வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1064வது பக்கம். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? அவன் தானே எரிஞ்சு போனான், என் மேலே எரிஞ்சிச்சு. யூதா என்பது யார்? அது தேவனுடைய ஜனம்.
இன்னும் சொல்லுகிறார் எருசலேம் என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம். அங்கே சத்துருதான் அக்கினியை கொண்டு வருவான், சத்துருதான் அக்கினி போன்ற சூழ்நிலையிலே தேவ ஜனத்தை தள்ளுவான் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் யோசித்திருக்க வாய்ப்புண்டு. இப்ப நான் சொன்ன கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். சரியா? திருப்பங்க என்னோடு கூட ஆமோஸ் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. ஆசகேலின் வீட்டிலே தீ கொளுத்துவேன். 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். 10ஆம் வசனம் தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். அடுத்ததாக பின்னாடி திருப்பிக்கோங்க. 12ஆம் வசனம் தேமானிலே தீ கொளுத்துவேன். 14ஆம் வசனம் ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன். 5ஆம் வசனம் யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன். இப்ப தீ கொளுத்துவேன் ஆண்டவர் முதல் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சொன்னதை நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. நான் கதையில என்ன சொன்னேன்? ஒரு தெரு தான். என்னது? ஒரு தெரு தான். யாரு? தேவனுடைய ஜனம். மீதி 3 தெருக்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிற மீதி 3 பேரை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் 3 நபர்கள், 3 இடங்கள், ஆசகேலின் வீடு, காத்சாவிலே, இன்னும் தீரு. இந்த இடங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த அந்நிய தேசங்கள். எந்த தேசங்கள்? அந்நிய தேசங்கள். தேவனுக்கு விரோதமாக அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற அந்நிய ஜனங்களால் நிரம்பி இருந்த, பாகால் வழிபாட்டை கொண்டிருந்த, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற மற்ற ஜனங்களை ஆண்டவர் ஆமோஸின் மூலமாக காண்பிக்கிறார். அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லிவிட்டு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். அடுத்த 3 நீங்க பார்த்தீங்கன்னா தேமானிலேன்னு ஒன்று வரும். அந்த தேமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோம் என்று பெயர். ஏதோம்னா யாரு? ஏசாவின் சந்ததியார். ஏசா யாரு? யாக்கோபுடைய சகோதரன். யாருடைய மகன்? ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாமின் சந்ததியினர் தான் இஸ்ரவேலர். அப்ப மீந்திருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் ஏதோம் யாரு? சொந்தக்காரர் தானே. ஆமா, அவர் தேவனுக்கு பிரியோதமா நடக்காதனால ஒரு அந்நிய ஜனம் மாதிரி மாறிட்டாங்க. ஆனாலும் யாரு தான்? சொந்தக்காரர் தான். அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற ரப்பாவின் மதில் போட்டிருக்கோம். அதுக்கு மேல நீங்க படித்தீங்கன்னா அது அம்மோன் புத்திரர். அம்மோன் தேசத்தில் இருந்த ஒரு பகுதி. அம்மோன் புத்திரர் யாரு? லோத்துடைய பிள்ளைகள் மூலமாக வந்த அந்த சாபத்தின் சந்ததி. லோத்துவும் யார் தான்? சொந்தக்காரர் தான். யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ரிலேட்டிவ் தான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன். மோவாபும் அந்த லோத்துவின் மகள் மூலமாக வந்த ஒரு சாபத்தின் சந்ததி. இப்போ இந்த நான் சொன்ன கதையை மைண்ட்ல வச்சுட்டு இதை வாசி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா புரியும். ஓஹோ, ஆண்டவர் இதான் சொல்றாரோ அப்படின்னு. அப்போ எல்லாமே அந்நிய தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுவது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்ட போது அவர்களையும் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா வேதனை என்னன்னா அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இஸ்ரவேலை குறித்தும் சொல்லுகிறார், யூதாவை குறித்தும் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், யூதாவிலும் நான் தீ கொளுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அது எருசலேமின் அரண்மனைகளையும் பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும்.